இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. போலி ஜாதகமா? அப்படின்னா அப்படின்னா எனக்கு என்னன்னு தெரியாது சம்பந்தி. தெரியாது? ஆஹா. ஜோசியரே சொல்லுங்க. அம்மா, இந்த அம்மா எனக்கு பணம் கொடுத்து பொய்யா ஒரு ஜாதகம் எழுதி கொடுக்க சொன்னாங்க. நானும் எழுதி கொடுத்தம்மா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே ஏமாத்தி இப்படி ஒரு காரியம் பண்ணிருப்ப? ஐயோ, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். மேடம், நான் சொன்ன ஃப்ராட் பொம்பளை இவதான். போலி ஜாதகத்தை கொடுத்து மோசடி பண்ணிருக்கா. இவளை உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. அண்ணி, நான் சொல்லல இதுங்க சில்லறத்தனமான குடும்பம், பணத்தாசை புடிச்சவங்கன்னு. வந்து வண்டியில ஏறு. இல்ல, ஒழுங்கா வந்துரு, இல்ல உன் மேல சிவியர் ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். வான்னு சொல்றேன்ல. ஏமா இப்படி ஒரு காரியத்தை பண்ண? எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா இது? ஏமா இப்படி செஞ்ச? இது மாதிரி செஞ்ச ஒரு கல்யாணம் அவசியமா? எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. தம்மா, முதல்ல வந்து வண்டியில ஏறு. தேவையில்லாம டிராமா பண்ணாத. கான்ஸ்டபிள்ஸ், இவளை வண்டியில ஏத்துங்க. ஓகே மேடம். அம்மா, ஏமா இப்படி பண்ண? எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. இதோ நிக்கிறாளே மங்கா, இவதான் எல்லாத்துக்கும் காரணம். இப்படி ஒரு ஐடியாவை கொடுத்தது இவதான். ஏய் ருக்கு, என்ன நீ? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செஞ்சோம். என்ன இந்த ஜோசியர்கிட்ட கூட்டிட்டு போனது இந்த மங்கா தான். ஓ, நீயும் இவ கூட்டாளியா? இன்ஸ்பெக்டர், இவளையும் சேர்த்து ஜீப்ல போடுங்க. நீங்க ரெண்டு பேரும் ஜீப்ல வந்து ஏறுங்க. கான்ஸ்டபிள், ரெண்டு பேரும் இழுத்துட்டு வாங்க. ஓகே மேடம். அம்மா அம்மா, வேணாம்மா, என்ன விட்டுருங்கம்மா. நான் அப்ரூவரா மாறிடுறேம்மா. என்னது அப்ரூவரா மாறியா? ஆமாம்மா, நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இவங்க இன்னொரு பொய்யும் சொல்லிருக்காங்க. அது இதை விட பெரிய மேட்ரு. இதை விட பெரிய மேட்ரா? ஆமாம்மா, இந்த பொண்ணு இசைக்கு காது கேட்காதுமா. என்னது? இசைக்கு காது கேட்காதா? ஆமாம்மா, சத்தியமா சொல்றேன், அவளுக்கு காது கேட்காது.